ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். உங்களை அன்போடு இந்த காலை உடன்படிக்கை தியானத்திற்கு வரவேற்கிறேன். அண்ட் யூ மோஸ்ட் வெல்கம் டு தி கவர்ன் ஆஃப் தி டே. பிரைஸ் தி லார்ட். எப்படி கர்த்தர் உயிர்த்தெழுந்த நாளை சந்தோஷமாக நினைவு கூர்ந்து கொண்டாடினீர்களா? கர்த்தர் நல்லவர். ஓகே, டுடே இஸ் 21st April 2025 மண்டே. கர்த்தர் உயிர்த்தெழுந்த இது நாளை நினைவு கூர்ந்து கொண்டாடிய நாம் இன்றைக்கு திங்கட்கிழமை கர்த்தர் என்ன சொல்லுகிறார் என்று பார்ப்போமா? அது 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 3வது வசனம். 2 Corinthians chapter 11 verse 13. But I fear lest somehow as the serpent deceived Eve by his craftiness, so your mind may be corrupted from the simplicity that is in Christ. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனது கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விளங்கும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். ஹல்லேலூயா. விசுவாச வாழ்க்கையிலே ஒரு பய உணர்வோடு இங்கே பவுல் பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? சாத்தான் ஒருத்தர் இருக்கிறான், அவன் வஞ்சிக்கிறவன். எல்லாரையும் அவன் வஞ்சிக்க முயற்சி செய்வான். அவன் சிங்கத்தை போல கர்ஜிக்கிற வாயை திறந்து கொண்டு சிங்கத்தை போல கர்ஜிக்கிற இருக்கிறான். யாரையாவது விழுங்கலாமோ என்று. இப்ப இங்க பவுல் சொல்றாரு, அவன் தந்திரமானவன், எப்படியாவது வஞ்சிக்கணும்னு அவன் தெரிஞ்சிட்டு இருக்கான். நீங்க யாரும் அந்த வஞ்சகத்திலே மாட்டிக்க கூடாது. ஏவாளை ஏமாற்றியவன், வஞ்சித்தவன், உங்களை யாரும் வஞ்சித்து விடக்கூடாது. கிறிஸ்துவை பற்றியான அந்த உண்மையான நம்பிக்கை, உண்மையான அந்த வார்த்தையிலிருந்து உங்களை அவன் என்ன செய்யக்கூடாது? வஞ்சித்து விடக்கூடாது. வஞ்சிக்காமல் இருக்க வேண்டும், வஞ்சிக்க கூடாது என்ற பயம் எனக்கு இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறாரு. அருமையானவரே, உயிர்த்தெழுந்த நாளை நினைவு கூர்ந்த நாம் இன்றைக்கு நம்முடைய விசுவாச வாழ்க்கையை சோதித்து பார்க்க வேண்டும். ஏவாளை வஞ்சித்த சாத்தான் இன்றைக்கு நம்மையும் வஞ்சிப்பதற்கு அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறான். ஆமா தானுங்களேன்? ஆக இன்னைக்கு நீங்களும் நானும் எப்படி இருக்க வேண்டும்? விசுவாசல தெளிவோடு இருந்தாதான் அவன் நம்ம கிட்ட வர முடியாது. But I fear lest somehow as the serpent deceived Eve by his craftiness. தந்திரம், ஏவாளை தந்திரமாய் ஏமாற்றினான். இன்றைக்கும் சாத்தான் நம்மை தந்திரமாக வந்து ஏமாற்றுவான். அதனால்தான் பவுல் சொல்றாரு, அவருடைய வசனத்தை தரித்து கொள்ளுங்கள், அப்போ பிசாசு உங்களை வஞ்சிக்க முடியாது. When you know the word of God, when you know the truth, brother and sister, நீ ஆண்டோடைய வார்த்தை அறிந்து தெரிந்து இருப்பாயானால் நீ வஞ்சிக்கப்பட போவதில்லை. கவனமாயிருங்க. உயிர்த்தெழுதலை நினைவு கூர்ந்த உங்களை, என்னையும், நம்மை பிசாசானவன் வஞ்சிக்க வகை தேடி கொண்டிருக்கிறான், ஏமாற்ற. பவுல் பயப்படுறார், ஏமாந்துடாதீங்க, கவனமா இருங்க, உங்களை வஞ்சித்திர போறான், விசுவாசத்தை விட்டு இயேசு கிறிஸ்து விட்டு பிரித்து விட போகிறான், தப்பான சிந்தனை விதைத்து விட போகிறான். ஒப்பு கொடுங்க, தெளிவாயிருங்க. ஆகவே ஆலோசனை ஏற்றுக்கொள்வோம், ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களையும் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். வஞ்சிக்கப்படாத தெளிவான விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளாக ஆண்டவர் மகிமையை ஓடுங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை போற்றுகிறோம். நீ நல்லவர் சுவாமி. ஆண்டவரே, சாத்தானுடைய வஞ்சனைகள், சாத்தானுடைய தந்திரங்களிலே நாங்கள் அகப்படாதபடி சத்தியத்துக்குள்ளே வழி நடத்துங்க. ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மீது உங்களுடைய வல்லமை கடந்து செல்லட்டும். ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். நமது ஆண்டவராகிய இயேசுவின் கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், சகோதரனே சகோதரியே, கிறிஸ்துவின் நம்பிக்கைக்குள்ளே நீ வாழ்கிறாயா? டேக் கேர் and God bless.